தலைச்சுற்றலை பொறுத்து கொண்டு உழைத்தால் மூளை பக்கவாதம் வரும். உணவு உண்ட உடனேயே படுப்பதே சிறந்த மருந்து. 70 வயதுக்கு மேல் இருந்தால் இன்று முதல் சரியாக 3 நாட்கள் மட்டும் இப்படி செய்யுங்க. இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் நபர் 71 வயது திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா ஆவார். அம்மா வாழ்நாள் முழுவதும் இலங்கையின் அதிகாலை மீன் சந்தையில் மீன் வியாபாரம் செய்து குழந்தைகளை வளர்த்தவர். ஒரு கணமும் பின்புறத்தை தரையில் பொருத்தாமல் வாழ்ந்தவர் என சுற்றியவர்கள் அனைவரும் சட்டமின்றி வாழக்கூடியவர், உழைப்பின் முன்மாதிரி என்று புகழ்ந்தனர். அம்மாவும் தனது உழைப்பை பதக்கம் போல கருதி வாழ்ந்தார். ஆனால் அரை வருடத்துக்கு முன்பிருந்து வினோத அறிகுறி தொடங்கியது. வழக்கம் போல் வேலை முடித்து உணவு உண்ட பின் திடீரென கண் முன் இருள் சூழ்ந்து தலை சுற்றியது. முதலில் அது வயது அதிகரித்ததால் உடல் சக்தி குறைந்ததாக நினைத்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் மேலும் இறைச்சி உண்டு உடலுக்கு நல்ல ஊட்டச்சத்து மருந்துகளும் வாங்கி உண்டார். ஆனால் அறிகுறி குணமடையாமல் மேலும் மோசமானது. பின்னர் உணவு உண்ட உடனே உடல் பொன் எடையளவு கனமாக உணர்ந்து உலகம் சுழன்றது போல் உணர்ந்ததால் இடத்தில் அமர்ந்து விட வேண்டிய நிலைக்கு வந்தது. திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா தானே பொய் நோய் போல் தோன்றும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லாமல் தவித்தார். மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்த போதும் இரத்த சோகை இல்லை, இரத்த அழுத்தம் சரியானது என்று மட்டுமே சொன்னார்கள். ஆனால் அம்மாவின் வலி உண்மையானது. டாக்டர் இந்திகா பெர்னாண்டோவாக நான் அம்மாவை சந்தித்த போது நான் உடனடியாக அதன் காரணத்தை அறிந்து கொண்டேன். இது அம்மாவின் உடல் மூளையை காப்பாற்ற முடிவான கடைசி உதவி சமிக்ஞையாக இருந்தது. நண்பர்களே, நமது மூளை நமது உடல் எடையில் வெறும் 2% மட்டுமே ஆக்கிரமிக்கிறது. ஆனால் இந்த சிறிய உறுப்பு நமது உடல் முழுவதின் ஆக்சிஜன் மற்றும் ஆற்றலின் 20% தனியாக பயன்படுத்துகிறது. மிக உயர்ந்த எரிபொருளை அதிகமாக உறிஞ்சும் ஒய்பி உறுப்பு என்று சொல்லலாம். இறங்கும் ரத்தம் 1 நிமிடம் மட்டும் குறைந்தாலும் மூளை செல்கள் அலறுகின்றன. ஆனால் நாம் உணவு உண்ணும் தருணத்தில் நமது உடலில் இரத்தத்தின் பெரும் இடப்பெயர்வு நிகழ்கிறது. உணவை ஜீரணிக்க குடலுக்கு அதிக ரத்தம் செல்ல வேண்டும். அப்போது நமது உடல் மிக நுணுக்கமாக இரத்தத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். வயிற்றுக்கு ரத்தம் கொடுக்கும் அதே நேரத்தில் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக பராமரிக்க வேண்டும். ஆனால் வயது அதிகரிக்கும் போது இந்த கட்டுப்பாட்டு திறன் மெதுவாக பழுதடைகிறது. வயிற்றுக்கு ரத்தம் செல்லும் போது மூளைக்கு செல்லும் ரத்தத்தை பாதுகாக்க முடியாது. திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா மூளை பட்டினி கிடக்கும் போதும் உடலை கட்டாயப்படுத்தி வேலை செய்தார். அது இறுதியில் மூளை இரத்த ஓட்ட குறைவு என்ற முடிவுக்கு வந்தது. இது வெறும் தலைச்சுற்றல் பிரச்சனை அல்ல, மூளை மெதுவாக வறண்டு போகிறது என்ற எச்சரிக்கை. இன்று நான் சொல்லும் கதை திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா போன்ற காரணம் தெரியாத தலைச்சுற்றல் மற்றும் உணவுக்கு பின் சோர்வு அனுபவிக்கும் அனைவருக்கும் மூளை உயிர்ப்பு கையேடு. ஏன் உணவு உண்ட உடனே படுக்க வேண்டும் என்பது மற்றும் அந்த சிறிய செயல் எப்படி உங்கள் மூளையை 10 ஆண்டு இளமையாக்குகிறது என்பதன் அறிவியல் அடிப்படை மற்றும் செயல்முறையை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகிறேன். இது சோம்பேறித்தனம் அல்ல, உங்கள் மூளைக்கான மிக உயர்ந்த மரியாதை. இன்றைய வீடியோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்க பெரிதும் உதவும் என்று நம்புகிறேன். முழு கதையை தொடங்கும் முன்பு இப்போதே லைக் பட்டனை ஒருமுறை அழுத்துங்கள். மேலும் கருத்தில் மூளை என்ற ஒரு சொல்லை மட்டும் எழுதுங்கள். உங்கள் சிறிய பங்கு இந்த முக்கியமான ஆரோக்கிய தகவலை தேவைப்படும் இன்னும் பலருக்கு கொண்டு செல்லும் பெரும் சக்தியாகும். இப்போது முக்கிய பகுதிக்கு செல்கிறேன். நண்பர்களே, இன்று முதல் இந்த ஒன்றை மட்டும் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உணவு முடிந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் பாத்திரம் கழுவுவதும் அல்ல, அல்லது அக்கம் பக்கம் ஒரு சுற்று நடைபெறுவதும் அல்ல. உடனடியாக அந்த இடத்திலேயே 20 நிமிடம் வசதியாக உடலை படுக்க வைப்பதே, ஆம், சரி உணவு உண்டவுடனே படுப்பதே மூளையை காப்பாற்றும் மிக உறுதியான மற்றும் வேகமான மருந்து. ஏன் அப்படி? இப்போதிருந்து அந்த அற்புதமான மருத்துவ காரணத்தை மிக எளிதாக விளக்குகிறேன். நாம் நின்று கொண்டிருக்கும் போது அல்லது உட்கார்ந்திருக்கும் போது நமது உடல் ஈர்ப்பு விசை என்ற பெரும் சக்தியுடன் போராடுகிறது. உங்கள் இதயத்தை உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடித்தளத்தில் உள்ள நீர் பம்ப் என்று கற்பனை செய்யுங்கள். உங்கள் மூளை அந்த குடியிருப்பின் மிக உயரமான 12வது மாடி பென்ட் ஹவுஸ். அடித்தள பம்ப் 10வது மாடி வரை நீரை இழுக்க அதிக அழுத்தம் தேவை. நமது இதயமும் அப்படியே ஈர்ப்பு விசைக்கு எதிராக இரத்தத்தை தலையின் உச்சி வரை தள்ளுவது இதயத்துக்கு மிக கடினமான உழைப்பு. ஆனால் இங்கே மேலும் பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. உணவுக்கு பின் நிலைமை. நாம் உணவு உண்ணும் போது நமது உடல் அவசர நிலைக்கு செல்கிறது. வயிறு மற்றும் சிறுகுடல் உணவை பிரித்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச அதிக அளவு ரத்தம் தேவைப்படுவதால் அப்போது நமது உடலின் இரத்த மேலாளர் முடிவெடுக்கிறார்.
இப்போது ஜீரணம் அவசரம். எனவே வேறு இடத்துக்கு செல்லும் இரத்தத்தை குறைத்து வயிற்றுக்கு அனைத்தையும் அனுப்பலாம் என்று. அப்போது முதலில் இரத்தம் பறிக்கப்படும் இடங்களில் ஒன்று மூளை. ஏற்கனவே ஈர்ப்பு விசை காரணமாக இரத்தத்தை உயர்த்த கடினமாக இருக்கும்போது வயிறு இரத்தத்தை இழுத்து செல்லும் போது பென்டவுஸான மூளைக்கு நீர் வழங்கல் தடைபடும் வறட்சி ஏற்படுகிறது. இதுவே உணவுக்கு பின் இரத்த அழுத்த குறைவு அல்லது உணவுக்கு பின் மூளை இரத்த ஓட்ட குறைவின் உண்மை. மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்து உடனடியாக குறையும் போது தலைமயக்கம் வரும், தூக்கம் வரும். மோசமான நிலையில் திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா போல உலகம் சுழலும் தலைச்சுற்றலை உணர்வீர்கள். ஆனால் அப்போது நீங்கள் உடலை தட்டையாக படுக்க வைத்தால் என்ன நிகழும்? அடித்தள பம்பத்திரோது மாடி வரை நீரை இழுக்க தேவையில்லை. இதயமும் மூளையும் ஒரே உயரத்தில் இருப்பதால் இப்போது பம்ப வெறும் பக்கவாட்டில் நீரை ஓட்டவிட வேண்டும். 10 நிமிட சக்தியுடன் மூளைக்கு ரத்தம் கொள்ள ஓடும். மூளை செல்கள் புதிய ஆக்சிஜனை குடித்து மீண்டும் உயிர்ப்பு பெறும். சுசீலா அம்மாவும் எனது விளக்கத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அம்மா வாழ்நாள் முழுவதும் உணவு உண்டவுடனே படுத்தால் மாடு போல் ஆகிவிடும் அல்லது சோம்பேறி என்று கேட்டு விடுவோமோ என்று தலைச்சுற்றலை தாங்கி சந்தை தரையில் நடந்து கொண்டிருந்தார். அந்த உழைப்பு மாறாக மூளையை வரட்டி கொண்டு கொண்டிருந்தது. அம்மா எனது மருந்துப்படி உணவுக்கு பின் சரியாக 20 நிமிடம் சாய்ந்து படுக்க ஆரம்பித்தார். அப்போது அதிசயமாக அவ்வளவு துன்பம் கொடுத்த உணவுக்கு பின் தலைச்சுற்றல் தண்ணீர் போல் மறைந்தது. நிச்சயம் கவனிக்க வேண்டியவும் உள்ளது. வயிற்று அமிலம் மேலேறும் அறிகுறி உள்ளவர்கள், இவர்கள் முழு தட்டையாக படுத்தால் வயிற்று அமிலம் உணவு குழாய் வழியாக மேலேறி மார்பு எரியலாம். அப்படி இருந்தால் தலையணை அல்லது திண்டை முதுகுக்கு அடியில் வைத்து மேல் உடலை சுமார் 15 முதல் 20 டிகிரி அளவு சற்று உயர்த்துங்கள். இந்த அளவு கோணத்தை மட்டும் பராமரித்தால் வயிற்று அமிலம் மேலேறுவதை தடுக்க முடியும். அதே நேரத்தில் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை போதுமான அளவு உறுதி செய்ய முடியும். நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், உணவுக்கு பின் 20 நிமிட படுப்பது சோம்பேறித்தனத்தின் அடையாளம் அல்ல, உங்கள் மூளையை பாதுகாக்கும் மிக உயர்ந்த ஓய்வு. மூளை போதுமான இரத்தத்தை பெற வேண்டும் என்றால் மட்டுமே ஞாபக மறதியை தடுக்க முடியும், அறிவு செயல்பாட்டை பராமரிக்க முடியும். இன்று முதல் குடும்பத்தினர் என்ன சொன்னாலும் தைரியமாக படுங்கள். மேலும் இந்த வீடியோவை குடும்பத்தினருக்கும் காட்டி விளக்குங்கள். இன்றைய கதை உங்களுக்கு உதவியாக இருந்தால் சுற்றியுள்ள அன்பான நண்பர்கள் அல்லது பெற்றோருக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக பகிருங்கள். குறிப்பாக உணவு உண்டவுடனே சக்தி இல்லை என்று சொல்லும் அனைவருக்கு இந்த வீடியோ உயிர் காக்கும் கயிறாக இருக்கும். உங்கள் ஒரு பகிர்வு யாரோ ஒருவரின் மூளை ஆரோக்கியத்தை காப்பாற்றும் அதிசயத்தை உருவாக்கும். முதல் ரகசியமான உணவுக்கு பின் படுப்பது அவசர தீயை அணைக்கும் அவசர சிகிச்சை என்றால் இப்போது சொல்லும் 2 விஷயங்கள். உங்கள் சேதமான உடல் அமைப்பை சரி செய்து மூளைக்கு செல்லும் இரத்த நெடுஞ்சாலையை திறந்துவிடும் அடிப்படை சிகிச்சை முறை. இப்போதிருந்து நான் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் படுக்கை அறை மற்றும் வழக்கமான உட்காரும் பழக்கத்தை முழுமையாக மாற்றிவிடும். தயாரா? 2வது தீர்வு உடனடியாக வெற்றி தூக்க முறை. இன்று இரவு தூங்கும் போதிருந்து உடனடியாக செயல்படுத்துங்கள். தூங்கும் போது கைகளை மார்புக்கு மேல் சற்று உயர்த்தி தூங்குங்கள். இது என்ன விசித்திரமான பேச்சு என்று சிலர் நினைக்கலாம், ஆனால் இங்கே மிக அற்புதமான உடல் அறிவியல் மறைந்துள்ளது. நமது உடலின் ரத்தம் இதயத்திலிருந்து வெளியேறுவது போல் மீண்டும் இதயத்துக்கு திரும்புவதும் முக்கியம். அதனால்தான் இதயம் புதிய இரத்தத்தை மீண்டும் தலையில் செலுத்த தயாராகும். ஆனால் வயது அதிகரிக்கும் போது மார்பு சுற்றிய தசைகள் இறுகி மார்பு கூடு குறுகுகிறது. கைகளை கீழே இறக்கி தூங்கினால் மார்பு மேலும் சுருங்கி அதன் உள்ளே செல்லும் பெரிய நரம்புகள் அழுத்தம் பெறும். இரத்தம் இதயத்துக்கு திரும்பும் பாதை குறுகுகிறது. அப்போது கைகளை மார்புக்கு மேல் சற்று உயர்த்தினால் என்ன ஆகும்? சுருங்கிய மார்பு விரிந்துவிடும். விலா எலும்புகளுக்கு இடையிலான இடைவெளி அகலமாகி நுரையீரல் ஆழமான மூச்சு விடும் இதயத்துக்கு செல்லும். பெரிய நரம்பு பாதை முழுமையாக திறக்கும். நரம்பு ரத்தம் இதயத்துக்கு கொள்ள ஓடும். இதயம் போதுமான இரத்தத்தை மூளைக்கு அனுப்ப தயாராகும். ஒரு கவனம் தேவை. கைகளை தலைக்கு மேல் அதிக உயரத்தில் நீட்டி வைக்க கூடாது. அப்படி செய்தால் தோல் மூட்டு வலி வரும், கை மரத்து போகும். முழங்கை வசதியாக வளைத்து கை முழங்கை அல்லது மார்பு சுற்றிய பகுதியில் சற்று படும் அளவு போதும். சுசீலா அம்மாவும் முதலில் சங்கடமாக இருந்து கைகள் தானாக கீழே விழுந்ததாக சொன்னார். ஆனால் சரியாக 40 நாள் காலையில் இப்படி சொன்னார். டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ உண்மையில் அதிசயமாக தூங்கி எழுந்தபோது தலைமூடுபனி போல் தெளிவாக இருக்கிறது. நண்பர்களே, நீங்களும் சரியாக 3 நாட்கள் மட்டும் செய்து பாருங்கள். அந்த வித்தியாசத்தை உடல் முழுவதும் உணர்வீர்கள். 3வது தீர்வு நாற்காலியில் உட்காரும் போது பின்புறத்தை நாற்காலி முனைவரை ஆழமாக தள்ளி உட்காருவது. நண்பர்களே, வழக்கமாக எப்படி உட்காருகிறீர்கள்?
சோபா முனையில் தொங்கி உட்காருகிறீர்களா அல்லது இடுப்பை வளைத்து உட்காருகிறீர்களா, அந்த தோரணையே உங்கள் தன்னியக்க நரம்பு மண்டலத்தை நசுக்கி மூளையை பட்டினி போடும் முக்கிய குற்றவாளி. பின்புறத்தை முழுவதும் தள்ளி உட்காராவிட்டால் இடுப்பு பின்னுக்கு சாயும். இடுப்பு சாய்ந்தால் இடுப்பு வளைந்து அதன் ஈடு செய்யும் செயலாக கழுத்து முன்னுக்கு தள்ளப்படும். உடனடியாக ஆமை கழுத்து ஆகிவிடும். உங்கள் கழுத்து வெறும் தலையை தாங்கும் தூண் அல்ல. மூளையிலிருந்து உடல் முழுவதற்கும் செல்லும் நரம்புகள் செல்லும் முக்கிய நெடுஞ்சாலை. குறிப்பாக இரத்த குழாய்களை கட்டுப்படுத்தும் இதய துடிப்பை மேலாலும் தன்னியக்க நரம்பு இந்த கழுத்து எலும்புகளுக்கு இடையே செல்கிறது. ஆனால் கழுத்து ஆமை போல் முன்னுக்கு சென்று கழுத்து எலும்புகள் நேராக நீண்டால் என்ன ஆகும்? இந்த நெடுஞ்சாலையில் பெரிய பாறை விழுந்து பாதை அடைபடுவது போல் நரம்புகள் அழுத்தப்பட்டு திருகப்படும் போது சமிக்ஞை அனுப்பல் குழப்பமாகிவிடும். இரக்க நரம்பு மற்றும் எதிர் இரக்க நரம்பின் சமநிலை குலைந்தால் நமது உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியாது. உணவு உண்டு ரத்தம் வயிற்றுக்கு செல்லும் போது தன்னியக்க நரம்பு உடனடியாக செயல்பட்டு இரத்த குழாய்களை இறுக்கி இரத்த அழுத்தத்தை பராமரிக்க வேண்டும். ஆனால் இந்த திறன் மறைந்துவிடும். திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா அனுபவித்த உணவுக்கு பின் தலைச்சுற்றலின் உண்மை காரணம் இந்த சேதமான தன்னியக்க நரம்பு. அம்மா வாழ்நாள் முழுவதும் மீன் சுத்தம் செய்யும் போது தலை குனிந்து வாழ்ந்தார். ஓய்வு நேரத்தில் சோபாவில் சாய்ந்து செல்போன் பார்த்தார். அந்த பழக்கம் கழுத்தை சேதப்படுத்தி தன்னியக்க நரம்பை முடக்கியது. அதனால் நான் அம்மாவுக்கு உறுதியாக கூறினேன், அம்மா இனி முதல் நாற்காலியில் உட்காரும் போது கட்டாயம் பின்புறத்திலிருந்து நாற்காலி ஆழத்துக்கு தள்ளுங்கள். இடுப்பை முதுகு சாய்வுக்கு இறுக்கமாக ஒட்ட வைக்க வேண்டும். இடுப்பு நிமிர்ந்தால்தான் கழுத்து இடத்துக்கு வரும். கழுத்து நிமிர்ந்தால்தான் மூளைக்கு செல்லும் நெடுஞ்சாலை திறக்கும் தன்னியக்க நரம்பு உயிர்ப்பு பெறும். இப்படி சொன்னதும் அம்மா அன்றிலிருந்து உணர்வுடன் பின்புறத்தை தள்ளி உட்கார ஆரம்பித்தார். முதலில் இடுப்பு நிமிர்ந்ததால் சங்கடமாக இருந்ததாக சொன்னார். ஆனால் விரைவில் பழகினார் மற்றும் அதிசயமாக நாள்பட்ட தலைவலி கூட மறைந்ததாக மகிழ்ச்சி அடைந்தார். நண்பர்களே, இன்று நான் சொன்ன வெற்றி தூக்க முறை மற்றும் பின்புறத்தை தள்ளி உட்காரும் முறை ₹1 கூட செலவில்லாமல் உங்கள் மூளையை காப்பாற்றும் சிறந்த மருந்து. தன்னியக்க நரம்பு உயிர்ப்பு பெற்றால் உணவுக்கு பின் இரத்த அழுத்த கட்டுப்பாடு மட்டுமல்ல, தூக்கமின்மை, நாள்பட்ட சோர்வு அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்க்கப்படும். இன்றைய வீடியோ உண்மையில் உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் அறிவிப்பு அமைப்பு பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கியமான தகவல்களை தவறாமல் பெற முடியும். உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு மேலும் சிறந்த வீடியோக்களை உருவாக்க பெரும் உதவியாகும். இப்போது திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா உண்மையில் 3 நாட்களில் எப்படி உயிர்ப்பு பெற்றார் என்பதன் அதிசயமான ஒரு நாள் அட்டவணையை உங்களுக்கு வெளியிடுகிறேன். நீங்களும் இப்போதே காகிதம் பேனாவை எடுத்து எழுதலாம் அல்லது இந்த உள்ளடக்கத்தை மனதில் நிச்சயம் சேமித்து வைக்கவும். இந்த வழக்கம் வெறும் நேரத்தை கழிக்கும் அல்லமாறாக உங்கள் சேதமான தன்னியக்க நரம்பை சீரமைத்து மூளையின் உயிர் நீரை வழங்கும் துல்லியமான வடிவமைப்பு. திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மாவின் காலை இப்போது படுக்கையிலிருந்து உடனடியாக எழுந்திருப்பதில் தொடங்குவதில்லை. கண் விழித்த உடனே முதலில் படுத்த நிலையில் கைகளை மார்புக்கு உயர்த்தி கை நீட்டும் வெற்றி செயலை 5 முறை செய்யுங்கள். இரவு முழுவதும் இறுகிய மார்பு தசைகளை திறந்து இதயத்துக்கு ரத்தம் சீராக திரும்பும் பாதையை சீரமைக்கும் தயாரிப்பு உடற்பயிற்சி. இப்படி 1 நிமிடம் மட்டும் முதலீடு செய்தாலும் தலை தெளிவாகும் உணர்வை பெறலாம். பின்னர் மெதுவாக எழுந்து சூடான நீர் ஒரு கிண்ணம் உண்டார். காலை உணவு வழக்கத்தை விட 1 ஸ்பூன் அளவு குறைத்தார். அதிக உணவை தவிர்ப்பது மூளையை காப்பாற்றும் நேரடி வழி. உணவு முடித்த உடனே அம்மா இப்போது கனமான ரப்பர் கையுறைகளை உடனே அணியவில்லை. அதற்கு பதிலாக வாழ்க்கை அறை சோபாவுக்கு சென்று முதுகுக்கு 2-3 திண்டுகள் வைத்து மேல் உடலை 20 டிகிரி அளவு சாய்ந்த நிலையில் படுத்தார். திருமதி சுசீலா பெர்னாண்டோ அம்மா வயிறு சற்று பலவீனமாக இருந்ததால் வயிற்று அமிலம் மேலேறிவிடக்கூடாது என அந்த கோணத்தை கட்டாயம் பின்பற்றினார். இப்படி 20 நிமிடம் கண்களை மூடி வசதியாக மூளைக்கு ரத்தம் நிரம்பும் உணர்வை அனுபவித்தார். 20 நிமிடம் கழித்து அம்மா முன்பு போல் தலை சுற்றும் அறிகுறி இல்லாமல் மிக இலகுவாக பாத்திரம் கழுவி சந்தைக்கு சென்றார். சந்தையில் வேலை செய்யும் போதும் அம்மா உன்செமி அதிசயத்தை செயல்படுத்தினார். மீன் சுத்தம் செய்யும் போது சற்று நேரம் நாற்காலியில் உட்காரும் போதெல்லாம் பின்புறத்தை நாற்காலி முனைவரை இறுக்கமாக தள்ளினார். அப்படி செய்ததால் இயல்பாக இடுப்பு நிமிர்ந்து குனிந்திருந்த கழுத்து நிமிர்ந்தது. கழுத்து நிமிர்ந்ததும் தன்னியக்க நரம்பு மூச்சு விட ஆரம்பித்தது மற்றும் மதியம் தோன்றும் கூடிய சோர்வு கண்கூடாக குறைந்தது. மாலை உணவுக்கு பின்பும் அதே போல் 20 நிமிடம் தட்டையான ஓய்வு எடுத்தார். இரவில் படுக்கைக்கு செல்லும் போது செல்போனை தள்ளி வைத்தார்.
தலை குனிந்து செல்போன் பார்க்கும் 1 மணி நேரம் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை 3 மணி நேரம் தடுப்பது போல் என்ற எனது விளக்கத்தை கேட்டிருந்தார். அதற்கு பதிலாக வெட்டி தூக்க தோரணையில் கைகளை மார்பில் வசதியாக வைத்து ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தார். இப்படி சரியாக 3 நாட்கள் கழித்த அம்மா நான் மீண்டும் சந்தித்த போது முக ஒளி சிறுமி காலம் போல் தெளிவாக இருந்தது. நண்பர்களே, இங்கே மிக முக்கியமான ஒரு புள்ளி உள்ளது. நான் உணவுக்கு பின் என்று சொன்னது ஒரு நாள் முழுவதும் படுத்துக் கொண்டிருங்கள் என்ற அர்த்தம் அறவே இல்லை. இது நாம் நீண்ட தூரம் பயணிக்க கார் எரிபொருள் நிரப்புவது போன்றது. 20 நிமிடம் மூளையின் புதிய இரத்தம் மற்றும் ஆக்சிஜனை நிரப்பினால் இப்போது அந்த ஆற்றலை வெளியே எடுத்து செல்ல வேண்டும். மூளை இரத்த ஓட்டம் மீண்டு தலை தெளிவாகும். அந்த நேரம்தான் உங்கள் மூளை மிக திறமையாக செயல்படும் தங்க நேரம். அப்போது அமைதியாக இருக்காதீர்கள். அக்கம் பக்கம் இலகுவான நடைபயில்வு அல்லது வழக்கமாக கற்றுக்கொள்ள விரும்பிய வெளிநாட்டு மொழி படிப்பு அல்லது சதுரங்கம் அல்லது வினாடி வினா போன்ற மூளை செயல்பாடுகளை தொடங்குங்கள். மூளை பயன்படுத்த இளமையாகும். 20 நிமிட ஓய்வால் மூளையை சார்ஜ் செய்தால் மீதி நேரத்தில் அந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துங்கள். அப்போதுதான் மூளை செல்களுக்கு இடையிலான இணைப்பு மேலும் உறுதியாகும். ஞாபக மறதிக்கு இடமில்லாமல் போகும். இப்போது நீங்கள் இந்த முறையை செயல்படுத்தும் போது மிக அதிகம் கேட்கும் 3 கேள்விகளை மட்டும் விளக்குகிறேன். முதல் கேள்வி, டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ உணவு உண்ட உடனே படுத்தால் தடிமனாகி விடாதா அல்லது ஜீரணம் சரியாகாதா என்ற கவலை. நண்பர்களே, அறவே இல்லை. மாறாக, எதிர்மாறாக. நாம் அழுத்தத்தில் உடலை கட்டாயப்படுத்தி உழைத்தால் உடல் அவசர நிலை என்று அறிந்து ஆற்றலை கொழுப்பாக சேமிக்க முயலும். ஆனால் உணவுக்கு பின் 20 நிமிடம் வசதியாக படுத்து மூளை மற்றும் வயிற்றுக்கு ரத்தம் அனுப்பினால் வளர்ச்சிதை மாற்றம் சீராகி மாறாக ஜீரணம் சிறப்பாகவும் ஆற்றல் பயன்பாடு திறமையாகவும் மாறும். ஆனால் வயிறு அதிகம் நிரம்ப உண்ணாதீர்கள். அளவாக உண்டு படுப்பதே ரகசியம். இரண்டாவது கேள்வி, எனக்கு அமிலம் மேலேறும் உணவு குழாய் அழற்சி மிக அதிகம், உண்மையில் படுக்கலாமா என்ற கேள்வி. ஆம், நான் தொடர்ந்து வலியுறுத்துவது போல் முழு தட்டையாக படுப்பதில்லை. மேல் உடலை சற்று உயர்த்தி படுங்கள். சற்று கோணம் வயிற்று அமிலம் மேலேறுவதை இயற்பியல் ரீதியாக தடுக்கும். அதே நேரத்தில் இதயம் மற்றும் மூளை உயர வித்தியாசத்தை குறைக்கும். எனவே மூளை ரத்தம் பெற போதுமான உதவி தரும். படுக்கும்போது மார்பு இறுக்கமாக இருந்தால் கோணத்தை சற்று உயர்த்தி உங்களுக்கு மிக வசதியான இடத்தை கண்டுபிடியுங்கள். மூன்றாவது கேள்வி, தலையணை எதை பயன்படுத்த வேண்டும் என்ற கேள்வியும் பலர் கேட்கிறார்கள். தலையணை மிக உயரமாகவோ மிக தாளமாகவோ இருக்கக்கூடாது. படுக்கும்போது கழுத்தின் இயற்கை வளைவு சீராக பராமரிக்கப்பட வேண்டும். முக்கியம். மிக உயரமான தலையணை கழுத்து எலும்புகளை நேராக்கி தன்னியக்க நரம்பை அழுக்கும். மிக தாளமான தலையணை மூளை அழுத்தத்தை உயர்த்தும். கழுத்தின் பின்பகுதியை உறுதியாக தாங்கி தலைப்பகுதி சற்று உள்ளே செல்லும் தலையணை மிக சிறந்தது. நான்காவது அதிகம் கேட்கப்படும் கேள்வி, டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ, எனக்கு சக்தி இல்லை, ஒரு நாள் முழுவதும் படுத்திருப்பது வசதியாக இருக்கிறது, அப்படியும் செய்யலாமா என்ற கேள்வி. எனது பதில் திட்டவட்டமாக இல்லை. நமது உடல் தசைகள் மற்றும் மூளை பயன்படுத்தாவிட்டால் உடனடியாக துருப்பிடித்துவிடும். உணவுக்கு பின் 20 நிமிட ஓய்வு வெறும் மூளை இரத்த ஓட்டத்தை காப்பாற்றும் உத்தியான இடைநிறுத்தம் மட்டுமே. அந்த இடைநிறுத்தத்துக்கு பின்னர் கட்டாயம் செயல்பாடு என்ற வாக்கியம் வர வேண்டும். அதிகம் நடக்கவும் அதிகம் சிரிக்கவும் புதியவற்றை கற்றுக்கொள்ளும் மகிழ்ச்சியை கைவிடாதீர்கள். அது நான் சொல்லும் உண்மையான மூளை ஆரோக்கிய முறையின் முழுமை. நண்பர்களே, இன்று நான் சொன்ன இந்த வழக்கம் மிகப்பெரிய ரகசியம் அல்ல. நமது உடல் கொள்கையை புரிந்து அதற்கு ஏற்ப வாழும் மிக அடிப்படை முறை. ஆனால் இந்த அடிப்படையை 3 நாட்கள் மட்டும் தொடர்ந்து செயல்படுத்தும் நபர்கள் இலங்கையில் 1% கூட இல்லை. நான் உங்களை அந்த 1%-இன் சொந்தக்காரராக்கி தெளிவான மனதுடன் மீதி வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளம் நிறைந்து விரும்புகிறேன். இப்போதே இந்த வழக்கத்தை தொடங்கும் நபர்கள் கருத்தில் தொடங்கு அல்லது எண் 1 என்று எழுதுங்கள். நீங்கள் எழுதும் அந்த ஒரு வார்த்தை உங்கள் உறுதியை உறுதிப்படுத்தும் முதல் அடியாகும். மேலும் கருத்து பகுதியில் ஒருவருக்கொருவர் செயல்படுத்திய பின்னூட்டங்களை பகிர்ந்து ஊக்கமளியுங்கள். தனியாக செய்தால் கடினம், ஆனால் ஒன்றாக செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். உங்கள் மாற்றத்தை நான் இறுதி வரை ஊக்குவிப்பேன். நண்பர்களே, இப்போது இன்றைய நீண்ட உரையை முடிக்கும் நேரம். நான் இன்று உங்களுக்கு சொன்ன கதை வெறும் உணவு உண்டு சற்று ஓய்வு எடுப்போம் என்ற வசதியான ஆலோசனை அல்ல. அது வாழ்நாள் முழுவதும் உழைப்பு ஒன்றால் வாழ்ந்த இலங்கையின் அனைத்து சுசீலா பெர்னாண்டோ அம்மாக்களுக்கு மருத்துவராக எனது மிக அவசரமான வேண்டுகோள் மற்றும் ஒப்புதல். நண்பர்களே, இதுவரை உண்மையில் கடினமாக உழைத்தீர்கள்.
பிள்ளைகளை வளர்க்க, குடும்பத்தை உருவாக்க ஒரு கணமும் வசதியாக படுக்காமல் ஓடி வந்த அந்த காலத்தை நான் எப்படி அறிவேன்? ஆனால் இப்போது உங்கள் உடல், குறிப்பாக உங்கள் அன்பான மூளை உங்களுக்கு ஓய்வு உரிமையை கோருகிறது. இன்று கற்ற உள்ளடக்கத்தை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, உணவுக்கு பின் 20 நிமிட உத்தியான ஓய்வால் மூளையை சார்ஜ் செய்யுங்கள். இரண்டாவது, வெற்றி தூக்கம் மற்றும் சரியான தோரணையால் மூளை நெடுஞ்சாலையை சீரமைக்கவும். இறுதியாக மூன்றாவது, மிக முக்கியம், சார்ஜ் செய்யப்பட்ட மூளையுடன் உயிர்ப்புடன் நகர்ந்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, நான் கனவு காணும் உங்கள் உருவம் படுக்கையில் படுத்திருக்கும் உருவம் அல்ல. உணவுக்கு பின் சுருக்கமான ஆழமான ஓய்வு எடுத்த பின்னர் யாரையும் விட தெளிவான மனதுடன் பூங்காவில் நடைபயில்வது, நலவாழ்வு மையத்தில் புதிய படிப்பை செய்வது, நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பேசுவது உயிர்ப்பான உருவம். 20 நிமிட ஓய்வு நீங்கள் 23 மணி 40 நிமிடம் மேலும் அற்புதமாக வாழ்வதற்கான அடித்தளம் மட்டுமே. இனி உழைப்பு காரணமாக உடலை கொடுமைப்படுத்தாதீர்கள். அதேபோல் ஓய்வு என்ற பெயரில் உயிர்ப்பை இழக்காதீர்கள். நன்றாக ஓய்வெடுத்து மேலும் நன்றாக நகர்வது, இந்த இரண்டின் அற்புதமான இணைப்பு உங்களை நோயற்ற நீண்ட ஆயுள் பாதையில் அழைத்து செல்லும். நாளை காலை கண் விழிக்கும் போதிருந்து உங்கள் ஒரு நாள் மாறிவிடும். படுக்கையிலிருந்து எழும்போது அந்த இலகுவான கை நீட்டல் உணவுக்கு பின் சோபாவில் சாய்ந்து உட்காரும் அந்த 20 நிமிடம் உங்கள் மீதி வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நான் உங்களை தெளிவான மனதுடன் பேர குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடி ஒவ்வொரு நாளும் பரிசு போன்ற நாளாக இருக்க வேண்டும் என்று உள்ளம் நிறைந்து வாழ்த்துகிறேன். இன்றைய நீண்ட கதையை இறுதி வரை கவனமாக கேட்டதற்கு உண்மையில் நன்றி. எனது உள்ளம் உங்கள் மனதில் செயல்படுத்தும் விதையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆரோக்கியம் மற்றவர் காப்பாற்றுவது அல்ல, நீங்களே தேர்வு செய்வது. இன்று முதல் உங்கள் மூளைக்காக மிக புத்திசாலித்தனமான தேர்வை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் வலி இல்லாமல் தெளிவான மனதுடன் மகிழ்ச்சியான அடுறு வயது காலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் முக்கிய மருத்துவராக இறுதி வரை ஊக்குவிப்பேன். இதுவரை உங்கள் மக்கள் முக்கிய மருத்துவர் ஆரோக்கிய டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ. நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருங்கள். நன்றி.